மூச்சு விட முடியாதது கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு லைக் பண்ணியிருக்கேன். தலைவர் விஜய் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஏதாவது பகை இருக்கா, ஏன் இன்னும் பதவி இருக்க விடல அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அமைக்க விடுறதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்னர்னா யாருன்னு பார்க்கணும். கவர்னர்னா மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்களான்னு கேட்டால் கிடையாது. கவர்னர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்க தான் கவர்னர். இவங்களோட வேலை என்ன ஃபர்ஸ்ட்டு, ஸோ அதை பார்த்துலாம். கவர்னரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அதில் லார்ஜஸ்ட் சீட்ஸ் யாருக்கு இருக்கோ, இல்லை தனி கட்சியாவோ இல்லை கூட்டணி கட்சியாவோ யாருக்கு மெஜாரிட்டியான சீட்ஸ் இருக்கோ அவங்கள இன்வைட் பண்ணி தானாக இன்வைட் பண்ணி வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆட்சி அமைச்சுக்கோங்க இன்விடேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி அமைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதவி ஏற்றுருவாங்க. அதுக்கப்புறம் 15 days or 10 days டைம் பீரியட் கொடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 18 சீட் இருக்குங்கிறது